ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 வெங்காயமும் 3 முட்டையும் இருந்தால் போதுங்க, டக்குன்னு ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. வெங்காயத்தை இது மாதிரி நீல வாட்டத்தில் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவு தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறின பிறகு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கரண்டியால் இல்லை விஸ்கால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கை விடாமல் இதுமாதிரி கலந்து விட்டுக்குங்க. மாவு முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் கடாயில் தான் செய்கிறேன், நீங்கள் தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு கரண்டியும் எடுத்து நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணலாங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க, ஒரு 10 செகண்ட் தான் தேவைப்படும். பாருங்கள், அடிப்பகுதியில் நல்லா செவந்துடுச்சு. திருப்பி விட்டுடலாம். மறுபடியும் ஒரு 10 செகண்ட் லிட்டு போட்டு மூடி வேக விட்டுடலாங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் நம்ம மாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நம்ம கடாயில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம நார்மல் தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது செய்யறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் நமக்கு தேவைப்படுங்க. வெங்காயம் அறிகிற நேரம் மட்டும்தான் தேவைப்படும். டக்குன்னு நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் மாவு இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த டைமில் நமக்கு வெறும் முட்டையும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இதை சாப்பிட்றதுக்கு நார்மல் முட்டை ஆம்லெட் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் 2 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா தாராளமாக 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.